வீட்டில் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க? கணவனுக்கு மட்டுமில்லை, உறவினர்களுக்கு கொடுப்பாங்க, சிறு பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. எல்லாத்துலையும் ரொம்ப கஷ்டமான ஜாபு நான் நினைக்கிறது தெரியுமா? குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதா ரொம்ப கஷ்டமான ஜாபாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் மகளோடு கூட நான் நியர்லி 4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். அவளை அவள் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி வந்துடும். அந்த ஒரு பெரிய கடமையை, அந்த பெரிய வேலையை செய்து முடிக்கிறது யார் தெரியுமா? எப்படி சாப்பிட வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எங்கே தான் ஐடியா வரும், பிளான் வரும், திட்டம் வரும் தெரியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மகளே, யாருக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்டை கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாம், போஷிக்கிறவளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் போஷிக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அநேகருடைய பசியை ஆற்றும்படியாக, தாகத்தை தீர்க்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு உங்களை நீங்களே தரக்குறை ஒரு நாளும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நினைச்சு இருக்கக்கூடாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன சிந்தையோடு இருக்கிறீங்க? சிந்தையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வேதத்தில் இருக்கிற பரிசுத்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை வல்லமையான பாத்திரங்களாய், மகிமை நிறைந்த பாத்திரங்களாய் கர்த்தர் அவளை உருவாக்கினார், கர்த்தர் பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் வாசித்து பார்த்தோன்னா மார்த்தாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். மார்த்தாள், மரியாள் 2 பேர் வீட்டுக்கு இயேசு போனார். மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு அருமையான ஒரு குடும்பம். அவங்க தாய் தகப்பன் அந்த இடத்துல இல்லை. மார்த்தாள், மரியாள், சகோதரிகள், தம்பி 3 பேர் இருந்தாங்க. இயேசு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவர் விசிட் பண்ணார். போனதுலேருந்து மரியாள் ஆண்டவர் பாத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், லாசரு சீஷர்களோடு கூட இருந்து விட்டார். ஆனால் மார்த்தாள் என்ன செய்தால், எல்லாருமே பார்த்தோன்னா மரியாதை பற்றி பேசுவாங்க. ஆண்டவர் பாத்தில் உட்கார்ந்து கொண்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டாதான். ஆனால் அதுக்கு முடிஞ்ச பிறகு சாப்பாடு கொடுத்தது யாருங்க? அவைக்குரிய ஆகாரத்தை இயேசு கொடுக்கிறார். சரீரபரமான ஆகாரத்தை இயேசுக்கே யாரமா ஃபுட்டு கொடுத்தது? மார்த்தாள். எனக்கு அருமையான சகோதரியே, கர்த்தர் நல்ல பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்குமே வெளிப்பிரகாரமான காரியங்கள்லாம் தெரியும். சிலர் முகத்தை பார்த்த உடனே அம்மா தான் செய்வாங்க. எங்கள் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, என்னோட தாயார் இருக்கிறாங்க, நிறைய அம்மாங்கெல்லாம் இருக்கிறாங்க. குழந்தை பெற்றெடுத்தவங்களுக்கு தெரியும். குழந்தை முகத்தை பார்த்தாலே பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் மனசில் ஏதோ துக்கத்தோடு இருக்குன்னு தெரியும். முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டியா, டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் இல்லை, முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பிள்ளை சாப்பிட்டு இருக்குதா இல்லையா, முகத்தில் கவலை இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ போராட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டரோடு கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட கிருபை அவங்களுக்கு இருக்குது. ஆமாம், அவள் போஷிக்கிறவள்.